மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களில் இந்த பித்தப்பை கல் ஒன்று. பித்தப்பை கல் வந்துட்டால் பலவிதமான தொந்தரவுகள் நமக்கு ஏற்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பசிக்காமல் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு தும்முன்னு இருக்கும், புளிச்சி ஏப்பம் வரும், சம்டைம்ஸ் வாந்தியும் வரலாம். வலது தோள்பட்டையில் தான் வலி வரும். வலது தோள்பட்டை, வலது கை, வலது பக்கம் முதுகு, இதெல்லாம் பித்தப்பை கற்களின் அறிகுறி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல அந்த உதானன் அப்படிங்கிற வாயு பற்றாக்குறை அல்லது அது செயல்படாமல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தச வாய்க்கள் 10, அதில் 5 வாய்க்கள் முக்கியமானது. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன். இதில் அபானன் கீழ் நோக்கி இழுக்கக்கூடியது, உதானன் மேல் நோக்கி வரக்கூடியது, வியானன் சப்ளை ஒரு இடத்துலேருந்து சத்துக்களை பரிமாற்றம் பண்ணக்கூடியது, சமானன் சமநிலைப்படுத்தக்கூடியது, எல்லா வாயும் சமநிலைப்படுத்தக்கூடியது. அப்போ இப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்திரைகள் 2 கையிலும் பண்ணலாம். உதான முத்திரைன்னு பேர். 2 கையிலையும் பண்ணலாம். 10 நிமிடங்கள், காலையில் 10 நிமிடம், சாயங்காலம் 10 நிமிடம் தரையில் அமர்ந்தால் பெட்ஷீட் வச்சுக்கோங்க, சேரில் உட்காந்துக்குங்க, அல்லது ஏதாவது எப்படி வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஆனால் வெறும் தரையில் உட்காரக்கூடாது, நிமிர்ந்து உட்காந்துக்கிறணும், எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணும். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு 2 அல்லது 3 மாதங்கள் நல்ல வித்தியாசங்கள் தெரியும். அப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.